3 மிஷின் வாங்கணும்னா இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் படி எப்படியும் ஒரு 60,000 எபோவ் தான் கண்டிப்பாக வரும். இது நம்ம வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரையும் ஷவர்மா விற்கிறாங்க. இப்போ நம்ம அந்த 100 ஷவர்மாக்கு 6,000லேருந்து 9,000 ரூபா வரையும் நம்ம சேல் பண்ணலாம். கம்பேக்டாக இருக்கிறதுனால சின்ன இடை வசதி இருந்தாலும் ஒரு 2க்கு 2 இருந்தாலும் கூட போதும். அதிலே வந்து இதை வாங்கி அவங்க வந்து தொழில் துவங்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு 3 மிஷின் வாங்குறதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த ஒரு மிஷின் வாங்கியே வந்து அவங்க பிஸ்னஸை பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுகள் கூட இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து வீட்டில் வச்சே பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் சார். வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஷினரி ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதில் ஒரு மிஷினரி புதுசாக வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன மிஷினரி, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷினரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் 3 வகையான டிஷ்ஷஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஷவர்மா பண்ணலாம், கெபாப் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் கிரில்லும் பண்ணலாங்க. ஸோ இந்த மிஷின்ஸ் தனித்தனியாக வாங்க போனோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு பட்ஜெட் எங்கேயோ வருது. ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிஷின் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ 3 மிஷின் வாங்குற இடத்துல ஒரே ஒரு மிஷின் வாங்க போகிறோம். ஸோ இது எப்படி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறது, எப்படியெல்லாம் வந்து அதை குக் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வாழ்த்துங்க சார். சார், உங்கள் நேம் வந்து என்ன, உங்கள் கம்பெனியை பற்றி எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள். என்னுடைய பேர் இலியாஸ். நான் கடந்த 12 வருஷமாக கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் துறையில் உணவுப் பொருள் சார்ந்த இயந்திரங்களை இந்தியா முழுவதும் விற்பனை செஞ்சுட்டு வரோம். ஓகே சார், இந்த ஃபுட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியான மிஷினரிஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க சார்? எங்ககிட்ட குறிப்பாக வாங்கின உடனே தொழிலை துவங்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய இயந்திரங்களை நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா கரும்புச்சாறு இயந்திரம், ஐஸ்கிரீம் மிஷின்லேயே ஹார்ட் ஐஸ்கிரீம் மிஷின், சாஃப்ட் ஐஸ்கிரீம் மிஷின், இது மாதிரி ஷவர்மா மிஷின், கிரில் சிக்கன், இது மாதிரி நிறைய மிஷின்களை நாங்கள் சப்ளை பண்ணிட்டு வரோம். ஓகே சார், இதில் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு புது வகையான மிஷின் வந்து இந்தியாவுக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது என்ன மாதிரியான மிஷின், அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சொல்லலாம் சார். இப்போ நம்ம மினி ஷவர்மா 3-in-1 மிஷின் அப்படின்ட்டு ஒரு இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதில் வந்து குறைந்த குவான்டிட்டியில், அதாவது வந்து 3 to 5 கிலோ சிக்கன் போட்டு ஷவர்மா பண்ணிக்கலாம். அதுலேயே கபாப் ராடு வந்து ஒரு 10 கபாப் ராட் கொடுத்துருக்குறோம். அதில் நான்வெஜ்ஜுன்னு சொன்னால் சிக்கன் இந்த மாதிரி இதை போட்டு நம்ம கபாப் டிக்கா பண்ணிக்கலாம். வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா, பேபி கார்ன், ஸ்வீட் கார்ன், இது மாதிரியான டிக்கா வந்து பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப கம்பேக்டாக எல்லா இடத்துலையும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான சிஸ்டத்தில் இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். 3வதாக இதில் ஃபுல் கிரில் சிக்கன் போடுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதில் சின்ன கோழியாக இருந்தால் ஒரு 2 கோழி அல்லது பெருசாக இருந்தால் ஒரு பேர்டு போட்டு கிரில் சிக்கனும் நம்ம வீட்லேயே அல்லது நம்ம சின்ன ஷாப்லேயே வச்சு தயார் பண்ணக்கூடிய ஒரு வசதி இந்த மிஷினில் இருக்குது சார். ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு 3 மிஷின் வாங்குறதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த ஒரு மிஷின் வாங்கியே வந்து அவங்க பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக சார். பெரிய லெவலில் நம்ம இப்போ 3 மிஷினுக்கும் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஆரம்பித்து நம்ம வந்து முயற்சி பண்ணுறதை விட இந்த மாதிரி காம்பேக்டாக விலை குறைவாக இருக்கக்கூடிய நம்முடைய மிஷினை அவங்க வந்து முயற்சி பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு பலனாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஓகே சார், நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ அந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத எங்களுக்காக காட்ட முடியுமா? கண்டிப்பாக காட்டலாம் சார். ரொம்ப எளிமையாக எல்லாருமே பண்ணலாம். ஒரு தடவை பார்த்துக்கிட்டாங்கன்னா பண்ணலாம். நான் அதை வந்து நம்மளுடைய செஃப் உங்களுக்கு பண்ணி காட்டுவார் சார்.
சார் இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா? என்னென்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்றது? இதில் வந்து 2 இன்ஃப்ராரெட் செராமிக் பர்னர் கொடுத்துருக்குறாங்க சார். அதனுடைய ஹீட் வந்து நல்லா இருக்கும். நம்ம அந்த லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நீங்கள் அதனுடைய ஹீட்டை வந்து உணரலாம். அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ரொட்டேட்டர் மோட்டார் கொடுத்துருக்குறோம் கீழே. அப்போ வந்து நம்ம மேனுவலாக போய் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற மிஷின்லாம் இந்த மேனுவலாக தான் ரொட்டேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த மாஸ்டர் கொஞ்சம் நேரம் வேறு வேலையாக இருந்தாருன்னா அது வந்து கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம மிஷினில் வந்து அந்த குறையை போகக்கூடிய விதத்தில் ஆட்டோமேட்டிக் ரொட்டேட்டர் கொடுத்துருக்கோம். அவங்க வேறு வேலை பார்த்துக்கிருந்தாலும் அந்த சிக்கன் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வேகணுங்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ப்ராப்பரான அந்த பாயிலிங் வந்து எல்லா சைடும் நமக்கு கிடைக்கும் சார். ஓகே. ஸோ வேறு இதில் என்ன சாராம்சம் கொடுத்துருக்கீங்க? இதில் வந்து நம்ம 10 கபாப் ஸ்டிக் கொடுத்துருக்குறோம் சார். அது மூலம் வந்து அவங்க டிக்கா அந்த கபாப் மாதிரியான ஐட்டங்கள் அவங்க பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து இது கம்பேக்டாக இருக்கிறதுனால சின்ன இடைவசதி இருந்தாலே ஒரு 2க்கு 2 இருந்தாலும் கூட போதும். அதிலே வந்து இதை வாங்கி அவங்க வந்து தொழில் தூங்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சார். ஓகே சார். இதில் எவ்வளோ கிலோ ஷவர்மா வந்து நம்மளால் பண்ண முடியும் சார்? இதில் சிக்கனை பொறுத்தவரையும் 3 to 5 kg போடலாம் சார். 3லேருந்து 5 கிலோ வரையும் நம்ம போன்லெஸ் மீட் இதில் போட்டு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது இல்லாமல் கிரில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 கோழி இல்லைனா வந்து ஒரு பெரிய கோழியாக இருந்தால் ஒரு கோழி வந்து கண்டிப்பாக பண்ணலாம் பண்ணலாம் இல்லையா? ஸோ எல்லாருமே வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 3 மிஷின் வந்து வாங்கணும் அப்படின்னா அதோட ப்ரைஸ் என்ன இருக்கும் சார்? 3 மிஷின் வாங்கணும்னா இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் படி எப்படியும் ஒரு 60,000 எபோவ் தான் கண்டிப்பாக வரும். இதை நம்ம வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த 3 விஷயம் பண்ணுற நம்மளோட மிஷின் என்ன ப்ரைஸ் வருது சார்? இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து நம்ம பிஸ்னஸ் பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 19,500 19,500 தான் நம்ம என்னுடைய இதை ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். ஓகே சார். இப்போது மெயினாக வந்துட்டு நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சென்னையில் இருக்குது. ஸோ இதோட சர்வீஸ் வந்து எப்படி நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க சார்? இது வந்து சர்வீஸ் அவ்வளோ தேவைப்படாது. ரொம்ப பக்காவான குவாலிட்டியில் தான் இது பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் கஸ்டமருக்கு ஏதாவது சர்வீஸ் சப்போர்ட் வேணால் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். ஸ்பேரும் லைஃப் டைமில் அவைலபிலிட்டியாக இருக்கும் நம்மள்கிட்ட. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கவங்க மட்டும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ வெளி மாநிலங்களில் இருக்கவங்களும் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் அப்படின்றது எப்படி சப்போர்ட் கொடுப்பீங்க? அவங்க இங்கே எடுத்துகிட்டு வந்து நமக்கு காட்டுற மாதிரி இருக்குமா, இல்லை வந்து நம்ம அங்கே போய் விசிட் பண்ணி கொடுப்போமா? அதில் நமக்கு ஏதாவது அவங்க ஸ்பேர் கேட்டாங்கன்னா நம்ம இமீடியட்டாக இங்கேருந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். அவங்க இதை பொறுத்தவரை நம்ம ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரியான ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். 4 ஸ்க்ரூ இருக்கும், கலட்டிட்டு எந்த ஸ்பேரை வேணாலும் ஒரு நார்மல் டெக்னீஷியன், ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிற எந்த பர்சன் வேணாலும் இதை வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஸ்பேர் அண்ட் சப்போர்ட் நம்ம வந்து பண்ணுவோம். அதுக்கு மேலே அவர்களுக்கு எதுவும் டவுட்னா விர்ச்சுவலாக நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ காலிங்கில் நம்மளுடைய சப்போர்ட்டை வந்து ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மிஷின்லையும் அதே மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி அவங்க சென்னைக்கு வந்தாலும் நம்ம நேரடியாகவும் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். நம்மளுடைய சர்வீஸ் டீம் எப்போ அவைலபிலிட்டியாக இருப்பாங்க, பண்ணிக்கலாம் சார். சார் இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது. ஸோ வெளி மாநிலங்கள்லையும் இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் வந்து மிச்ச இடத்துலையும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி பண்ணி கொடுப்பீங்க? எவ்வளோ நாளில் வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு? கண்டிப்பாக சார். நம்மளுடைய மெஷினை நம்ம பேக்கிங்கை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னு சொன்னால் உடன் பாக்ஸுக்கு உள்ள ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு தெர்மாக்குள்ள வச்சு பக்காவாக பேக் பண்ணியிருக்கோம். இது வந்து எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அந்த டெலிவரி போகிற வரையும் கஸ்டமருக்கு சேஃபாக போய் சேரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி நல்ல பேக்கிங் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் நமக்கு வந்து ஆல் இண்டியா அளவில் வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்டோடு நம்ம வந்து டெலிவரி பார்ட்னராக வச்சுருக்கோம். விஆர்எல் டிரான்ஸ்போர்ட், அதே மாதிரி ப்ளூ டாட், இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டுகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாடு அளவுலையும் நிறைய டிரான்ஸ்போர்ட்டுகள் இருக்காங்க. கஸ்டமருடைய அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா அது என்ன ஊர் என்னங்கிறதுக்கு பார்த்து அவங்களுக்கு எது ரொம்ப குயிக்காக போய் ரீச் ஆகுமோ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். ஓகே சார். இப்போ வந்து இந்த மிஷினை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து நேரில் வந்து பார்க்க முடியுமா? தாராளமாக. நம்ம இடத்துலையே வந்து அந்த மிஷின் வந்து நம்ம எப்போதுமே டெமோவுக்காக ஒரு மிஷின் ரெடியாக வச்சுருக்கிறோம். கஸ்டமர் எப்போ வந்தாலும் அதை வந்து பார்த்து அவங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே சார். சார் இந்த மிஷின் பார்க்கும் போதே வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து இதோட காம்பேக்ட் லெவலு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஷாப்ஸு அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? இது வீடுங்களில் கூட நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக. நம்மளுடைய மிஷினில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியே வந்து ஒரு வீட்டில் கூட இதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய சைஸை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2க்கு 2 இடம் இருந்தாலே உள்ளே வச்சு பண்ணிடலாம். இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து அவங்களே ஷவர்மா பண்ணி சாப்பிடணும், வெளியில் இருக்கக்கூடிய குவாலிட்டி எப்படி, அந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தில் வந்து ஷவர்மா அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கூட அதை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரியான மிஷினை வந்து அவங்க வாங்கி நம்ம மிஷினை வாங்கி யூஸ் பண்ணி அவங்களே ஓனாக ரெடி பண்ணி கிட்டக்கூடிய அந்த வசதிகள்லாம் இதில் இருக்குது. அதுக்குள்ளே அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகே சார். இதை வந்து நான் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது இதிலேருந்து என்னென்ன மாதிரியான லாபங்கள்லாம் நான் வந்து ஈட்ட முடியும் சார்? கண்டிப்பாக சார். இதில்
நம்ம எந்த இடத்துல வைக்கிறோங்கிறத பொறுத்து நம்ம சேலில் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் 5 கிலோ ஷவர்மானா நம்ம 5 கிலோ ஷவர்மா பண்ணுறோன்னு சொன்னால் அவரேஜாக ஒரு 100 ஷவர்மா பண்ணலாம். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரையும் ஷவர்மா விற்கிறாங்க. அப்போ நம்ம அந்த 100 ஷவர்மாக்கு 6000லேருந்து 9000 ரூபா வரையும் நம்ம சேல் பண்ணலாம். அது இல்லாமல் இதில் நம்ம கபாப் வந்து பெர் பேட்சுக்கு 10 ஸ்டிக் நம்ம பண்ணலாம். கபாப் ரேட்லாம் இப்போ ஒரு ஸ்டிக்கு வந்து 80 ருபீஸ் போய்கிட்டு இருக்குது. அப்போ வந்து அது ஒரு பேட்சுக்கு வந்து 800 to 1000 ரூபா நம்ம பண்ணலாம். எத்தனை பேட்ச் ஒரு நாளைக்கு போடுறாங்கிற பொறுத்து பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது எப்படியும் ஒரு ஆவரேஜாக டெய்லி ஒரு 10,000 அவங்க வந்து சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து பொட்டன்ஷியல் இந்த மிஷினில் இருக்குது. அவங்களுடைய லொக்கேஷனை பொறுத்து வியாபாரத்தை பொறுத்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஓகே சார், இப்போது நான் ஒரு ஷவர்மா வந்து ஒரு 60 ரூபாய்க்கே விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி மினிமம் வந்து ஒரு 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா மினிமம் காஸ்ட் வந்து விற்கிறாங்க. அப்போ வந்து அதில் என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட் இருக்குது சார் இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையும்? பொதுவாக உணவுப் பொருள் வியாபாரத்தை பொறுத்தவரையும் பாதிக்கு மேலே லாபம் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஷவர்மாவை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இதில் வந்து உற்பத்தி அடக்கம் எவ்வளோனா ஒரு 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய்க்குள்ள தான் ஒரு நமக்கு உற்பத்தியினுடைய அடக்க விலை இருக்கும். நம்ம எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து நம்ம 60 ரூபாய்க்கோ 90 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ லாபம் ரேஷியோ பார்த்தோம்னா நமக்கு 50%லேருந்து ஒரு 70-80% வரை லாபம் வச்சு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொன்னீங்க இந்த பர்னர்ஸ் வந்து செமி கோட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி சொன்னீங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து நமக்கு அந்த ஷவர்மா வந்து ரெடி ஆகும், அண்ட் தென் அந்த கபாப்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ஹீட் ஆகும், இதோட ஹீட்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு? நம்மளுடைய இந்த மிஷினில் 2 இன்ஃப்ராரெட் செராமிக் பர்னர் கொடுத்துருக்குறோம். இப்போ ஷவர்மாவை பொறுத்தவரை உங்களுக்கு 15 to 20 மினிட்ஸில் நம்ம மீட் போட்டதுலேருந்து அந்த டைமில் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் கஸ்டமர் வரதை பொறுத்து நம்ம கண்டினியூவாக எடுத்து அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கபாப் ஐட்டங்களை பொறுத்தவரை நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே கபாப் ஐட்டம் டிக்கா இதெல்லாம் ரெடி ஆயிரும். வேறு நம்ம பன்னீர் இது மாதிரி வெஜ் போட்டோம்னா இன்னும் குயிக்காகவே அது ரெடி ஆயிரும். அதனுடைய பாயிலிங் டைம் கம்மிங்கிறதுனால சீக்கிரமாகவே நம்ம சர்வ் பண்ணலாம் வெஜ்ஜை பொறுத்தவரை. ஓகே சார், நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு 12 இயர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ என்னென்ன மாதிரியான கம்பெனிக்கெலாம் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார் உங்கள் மிஷின்ஸ்? நம்ம சின்ன சின்ன கம்பெனிகள்லேருந்து இந்திய அளவில் புகழ்பெற்ற பல நிறுவனங்களுக்கு நம்மளுடைய மிஷின்களை நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆவின் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ஐஸ்கிரீம் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஹப்ளீஸ்க்கு கொடுத்துருக்குறோம், ஹில்டனுக்கு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி லீலா பேலஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், க்ரீன் பார்க் ஹோட்டலுக்கு கொடுத்துருக்கோம். இது மாதிரியான பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணியிருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஆவின் இருக்கிறாங்களோ அதே மாதிரி கேரளாவில் மில்மா டைரின்னு சொல்லுவாங்க, வயநாடு டைரி, அவங்களும் ஒரு கவர்மெண்ட்டுடைய ஃபேம் தான். அவங்களுக்கும் நம்ம ஐஸ்கிரீம் ரிலேட்டடான மிஷினரிகள் மோல்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் சார். ஓகே சார், இன்னொரு மெயின் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மிஷின் செட் ஆகுமா, இல்லை வேறு எப்படியெல்லாம் வந்து இந்த மிஷினை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு? கண்டிப்பாக சார், இது முக்கியமான கேள்வி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பேக்டாக டிசைன் பண்ணதுனால கடையில் வச்சும் பண்ணலாம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி வந்து காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய வந்து க்ளவுட் கிச்சன் மெத்தட்லாம் வந்துகிட்ருக்கு. ஒரு சின்ன இடத்துல அல்லது வீட்லேயே வச்சு பண்ணி நம்ம அந்த டெலிவரி ஆப்புகளோட டைப் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க மூலமாக நமக்கு ஆர்டர்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். நாம் வந்து பேக் பண்ணி கொடுத்தா அவங்களே கொண்டு போய் டெலிவரி பண்ணுற மெத்தடு ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் நமக்கு தெரிஞ்சது தான். அது மாதிரியான இதில் பண்ணுறதுக்கு வீட்டில் வச்சு கூட இதை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெலிவரி ஆப்பை நம்பி மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நமக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி வந்து நம்ம எத்தனையோ நமக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 100-200 கான்டாக்ட்ஸ் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களாம் ஒரே குரூப்பில் இருப்பாங்க. இப்போ அதையெல்லாம் அவங்களுடைய குரூப்பில் வீட்டில் வச்சு செய்கிறவங்கிற அந்த செய்தி அவங்க வந்து அந்த குரூப்பில் போட்டிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு ஆர்டர்கள் வர வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுகள் கூட இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து வீட்டில் வச்சே பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆக்சுவலாக வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு 3 மிஷினில் பண்ணக்கூடியதை ஒரே மிஷினில் வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உங்கள் டைம் இவ்வளோ நேரம் எங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி சார். உங்களுக்கும் நன்றி சார். உங்களுக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மிஷினரியில் எப்படி வந்து ஒரு ஷவர்மாவாக இருக்கட்டும், ஒரு கிரில்லாக இருக்கட்டும், ஒரு பிபிக்யூஸாக இருக்கட்டும், ஸோ வெஜ் நான்வெஜ் இந்த மாதிரி வந்து பல வகையான வெரைட்டிஸ் வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு 3 மிஷின் வாங்குற இடத்துல வந்து நம்ம இந்த ஒரே ஒரு மிஷின் வாங்கி வச்சு நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குது, ஏதாவது ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷினரி நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே கூட நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து காம்பேக்டான மிஷினு உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ
நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பிஸ்னஸ் டெக் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.